ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த innerHTML versus createElement இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அண்ட் எப்பப்பெல்லாம் வந்து இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் learning.jsக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இருக்குது, createElement இருக்குது. கரெக்டாக? ஸோ இது பற்றி நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தாச்சு. பட் இந்த வீடியோவில் வந்து டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்க்கலாம். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா innerHTML. ஓகே, டன். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து சில கோட் நம்ம ரைட் பண்ணோம், லைக் இந்த கிரியேட் அலர்ட் சொல்லிட்டு. ஸோ நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் பேசிக்கலி இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து இந்த மெயினோட ரெஃபரன்ஸ் வந்து இப்படி வாங்கியிருக்கோம். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட் எலமெண்ட் மூலிமா வந்து ஒரு டிவிஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் சப்போஸ் இதெல்லாம் உங்களுக்கு புரியல என்ன பண்ணணும், கிரியேட்டிங் DOM எலமெண்ட். ஓகே, அதை நீங்கள் அந்த வீடியோ பண்ணி பார்த்துட்டு வரணும். ரைட்டா? ஸோ இதான் வந்து ஸ்டெப் 1. ஸோ இந்த கிரியேட் எலமெண்ட்டோட மெத்தட். ஓகே, ஸோ நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை நான் அப்படியே கீழே கொண்டு போய்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு அவ்வளோ புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் மெத்தட், அதாவது innerHTML வந்து எப்படி கிரியேட் பண்ணி சொல்லி பார்க்கலாம். சம்வாட் சிமிலர் தான். அதே மாதிரி ரெஃபரன்ஸ் வாங்கிக்கலாம். document.getElement by id. அண்ட் அதோட ஐடி என்னது, மெயின் தானே. ஸோ மெயின். அதே மாதிரி இது வந்து கான்ஃபிகரபிள் சேவ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கலாம், இதை நான் வந்து மேலே வச்சுக்கலாம். என்னோட இஷ்டம் தான் அது. ஸோ எப்படி மேலே வச்சுக்கிறேன். ஓகே, இதில் ஒர்க் பண்ண தான் ட்ரை பண்ண தானே போகிறோம். ஸோ கட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே நான் வந்து டிவிஷனை வாங்கலாம். ஓகேவா? ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெயினாக வந்து ஒரு கான்ஃபிகரபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். கான்ஸ் அண்ட் டெம்ப்ளேட்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ டெம்ப்ளேட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் எனக்கு என்னோட கோல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிவிஷன் கிரியேட் ஆகணும் வித் அலர்ட்டோட. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதே மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஒரு டிவிஷன் நான் போட்டுக்கிறேன். ஸ்ட்ரக்சரை டிவிஷன் அண்ட் டிவிஷன் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, டன். அண்ட் டிவிஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மேபி நான் அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் ஃபஸ்ட் வச்சுக்கிறேன். ஸோ கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னது, அலர்ட். கரெக்டாக? அலர்ட். அண்ட் இதுக்குள்ளே வந்து நம்மளோட கரண்ட் இருக்க போகுது. ஸோ கரண்ட் எப்படி வாங்கலாம், மேபி ஹலோ ஐ வாஸ் கிரியேட்டட் பை ஓகே innerHTML. ஓகே, இப்போ போட்டுக்கலாம். ஓகே, டன். இப்போ நான் வந்து இதை நான் எப்படி பண்ணலாம், சேம் ஜஸ்ட் மெயின் டாட் ப்ரிப்பேண்டோ அப்பேண்டோ. ஸோ ப்ரிப்பேண்டே போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிப்பேண்ட் அண்ட் இல்லை அப்பேண்ட் போட்டுக்கிறேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அதனால் அப்பேண்ட் பண்ணிக்கிறேன். அப்பேண்ட் அண்ட் நீங்கள் வந்து அந்த டெம்ப்ளேட் நான் பாஸ் பண்ணிடுறேன். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் அவுட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஆக்சிஜிஸ் வருது. ஓகே, இதை நான் வந்து HTML-னால நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ண கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா innerHTML வந்து அப்படி போட்டுக்க போகிறேன். ஓகே, ஸோ சேவ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஃபுல்லாக போயிடும். ஓகே, ஆக்சுவலி என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த மெயின் கண்டென்ட்டை வந்து இதுக்குள்ளே இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து இன்சர்ட் பண்ணிடுச்சு இந்த டெம்ப்ளேட். ஓகேவா? ஸோ அப்படி எனக்கு வேணாம், எனக்கு வந்து அப்பேண்ட் தான் ஆகணும் அப்படின்னு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அசைன்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ளஸ் போட்டுக்கலாம். ஸோ விச் மீன்ஸ் இது வந்து அப்பெண்டிங் மாதிரி தான். ஓகேவா? ஸோ இருக்கிற கண்டென்ட்லாம் அப்படியே இருக்கும். பட் அதுக்கப்புறமா வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து அப்பெண்ட் பண்ணிக்கும். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பிஃபோராக வருது அண்ட் ஆஃப்டர் தான் வருது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் இஸ் அப்டேட் வந்து எங்கேருந்து வருது, அண்ட் இது வந்து ஆக்சுவலி HTML-லேருந்து வருதுங்க. கரெக்டாக? நான் வந்து இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிங்கன்னா மேலே வந்து அது வராது. ஏன் வராது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? அலர்ட் கிரியேட் அலர்ட் via DOM சொல்லிட்டு. பட் அதை நம்ம எங்கேயுமே கால் பண்ணல. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை அப்படியே கால் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட் அலர்ட் via DOM அண்ட் மெசேஜ் என்னது பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ ஐ வாஸ் கிரியேட்டட் பை இது இப்போ என்னது createElement. ஓகேவா? ஸோ இதுவும் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபங்க்ஷனாக போட்டுக்குவா. ஸோ அப்போ தான் நான் கம்பேரிசன் வந்து நல்லா கரெக்டாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன் அதே மாதிரி கிரியேட் அலர்ட் via இந்த மாதிரி DOM மேபி டெம்ப்ளேட் வச்சுப்போம். டெம்ப்ளேட் அண்ட் இது வந்து அதே மாதிரி இதுக்குள்ளே தான் அந்த கோடு இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ அப்படியே இந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு இல்லை கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போட்டுக்கலாம். சேவ் பண்ணிக்கலாம். ஃபார்மேட் ஆகிடுச்சா. அண்ட் இந்த மெசேஜுக்கு நம்ம டைனமிக்காக ஆகிக்கலாம். ஸோ கட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை நான் வந்து இங்கே நான் வாங்கலாமா, மெசேஜ் அண்ட் அதே மாதிரி இந்த வேல்யூ வந்து நான் எப்படி போட்டுக்கலாம். ஸோ சின்ஸ் நான் டெம்ப்ளேட்டில் இருக்கிறதுனால நான் அந்த சின்டெக்ஸில் போட்டுக்கலாம். கரெக்டாக? ஸோ ஜஸ்ட் இங்கே மெசேஜ் கால் பண்ணிக்கிறேன் அண்ட் டன். ஸோ இது நான் வந்து திருப்பி நான் கால் பண்ணணும். ஸோ கிரியேட் அலர்ட் via டெம்ப்ளேட் அண்ட் இங்கே நான் வந்து வேல்யூ நான் பாஸ் பண்ண போகிறேன். என்னென்னா எனக்கு இதுதான் வேணும் எனக்கு. ஓகே, ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அவுட் பார்த்தீங்கன்னா எஸ் ஹலோ ஐ வாஸ் கிரியேட்டட் பை createElement, ஹலோ ஐ வாஸ் கிரியேட்டட் பை innerHTML. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ நீங்கள் கேட்கலாம் அன்பு இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோட் ஓகே அந்த டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ணது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு என்னவா தரும்னு சொல்லி பார்க்கலாமா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டெம்ப்ளேட்டை வந்து லாக் பண்ணுறேன். ஸோ டெம்ப்ளேட் சேவ் பண்ணலாம் அண்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு செக் பண்ணலாம் இன்ஸ்பெக்டில் போய்ட்டு.
ஸோ கன்சோல் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆக்சுவலி இது எந்த டேட்டாவில் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து டைப் ஆஃப் போட்டுக்கிறேன். டைப் ஆஃப் சேவ் அண்ட் கொஞ்சம் கீழே கொண்டு வந்துக்கலாம். ஓகே, ஸோ ரைட். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அவுட்புட் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரி மேலே போயிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த டெம்ப்ளேட் என்ன பார்த்துருக்கோம். நான் வந்து இந்த டிவிஷனை வந்து என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறேன், லாக் பண்ணுறேன். ஓகே, லாக். அதே மாதிரி டிவிஷன்னு அதான் அதுக்கு முன்னாடி வந்து டைப் ஆஃப் போட்டுக்கிறேன். டைப் ஆஃப் சேவ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ கிரியேட் எலமெண்ட்டுக்கும் இந்த innerHTMLக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கிரியேட் எலமெண்ட்டில் நீங்கள் பண்ணும்போது எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட் வைஸ் வந்து இருக்கும். அதோட ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே பிரேக் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஓகேவா? ஆனால் நீங்கள் இந்த மாதிரி innerHTML யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன பண்ணோம் அப்படின்னா இது ஃபுல்லாக பாஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ பாஸ் பண்ணிவிட்டு அது வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங்காக தரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தெரியுதா உங்களுக்கு ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ இதால் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த கோட் இந்த டிவிஷன் நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணுறீங்க. மேபி ஃபியூச்சரில் வந்து ஏதாச்சும் டிவிஷனில் வந்து ஒரு கிளாஸ் வேறு ஏதாவது கிளாஸ் ஆட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸோ இல்லை ஸ்டைலோ, ஃபார் எக்ஸாம்பிள் டிவிஷன் டாட் ஸ்டைல் ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இதை பற்றி தெரியலனா கவலைப்படாதீங்க. இதை பற்றி ஒரு செப்பரேட்டான ஒரு வீடியோஸ் பண்ண போகிறோம். ஸ்டைல் டாட் அண்ட் இதுக்கு வந்து மேபி என்ன வைக்க போகிறேன்னா கலர் வைக்கிறேன். இதுக்கு கலர் வந்து ரெட் வைக்கிறேன் வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சேவ் பண்ணலாம் அண்ட் ஃபினிஷ் பண்ணி கலர் ரெட் இஸ் நாட் டிஃபைன் சொல்லுவது பிகாஸ் இது வந்து நீங்கள் டபுள் கோர்ஸில் போடணும். சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து டெக்ஸ்ட் வந்து ரெட்டாக மாற்ற முடியுது. ஓகேவா? ஸோ ஈவன் நம்ம கிரியேட் பண்ண ஒன்று. ஆனால் இங்கே HTML பார்த்தீங்க அப்படின்னா வேறு வழியே கிடையாது. நீங்கள் வந்து டெம்ப்ளேட் டாட் ஸ்டைல் டாட்லாம் பண்ணவே முடியாது பிகாஸ் இது வந்து ஸ்ட்ரிங்கு தான் அது. ஓகே, ஸோ பிஹைண்ட் தி சீன்ஸ் அது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்டை வந்து எங்கெங்கே டெம்ப்ளாக இருக்கோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கிரியேட் எலமெண்ட்டில் வந்து அது கிரியேட் பண்ணும். கிரியேட் பண்ணிவிட்டு அது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்ட்ரிங்காக வந்து தரும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபைனலாக ஓகே நான் வந்து இதுதான் ஸ்ட்ரக்சராக இருக்க போகுது, எனக்கு எதுவும் பண்ணாத ஸ்மார்ட்டாக ஜஸ்ட் இது வந்து டிஸ்பிளே மட்டும் பண்ணு அப்படின்னா அப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் மோஸ்ட்லி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எப்போயுமே ஆஸ் எ குட் ப்ராக்டிஸாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த கிரியேட் எலமெண்ட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதுதான் நிறைய ஃப்ரீடம் இருக்குது. இது மாதிரி நீங்கள் வந்து ஏதாச்சும் மனசை மாறுறீங்க, ஜாவாஸ்கிரிப்டில் நீங்கள் நிறைய மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி தான் மாற்றணும். ஓகே, ஸோ ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சேவ் பண்ணிக்கலாம் அண்ட் இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரைட். ஸோ இதாங்க இந்த கிரியேட் எலமெண்ட்டுக்கும் இந்த innerHTMLக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ முடிச்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த கிரியேட் எலமெண்ட்டை யூஸ் பண்ணுங்கள். innerHTML வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்க போகுது, நான் வந்து அங்கே மாடிஃபை பண்ண போகுது கிடையாது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து இந்த innerHTML யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? டன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா டாக்குமெண்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். பிகாஸ் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து நம்ம HTML பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். ஓகே, இது சின்ன அப்ளிகேஷன் அதான் பிரச்சனையே கிடையாது. பட் பெரிய அப்ளிகேஷனாக இருக்கும் போது நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். எலமெண்ட்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி டேக்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம பர்ஃபார்மன்ட் ஆப்டிமேட்டிக்காக நம்ம பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.